ஐயா பிக் பாஸ் வெளியிலே இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டா எப்படி உள்ளுக்கு யார் பெரிய ஆளு அடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. தொப்பி எடுத்தல், அதாவது யாரு வேகமா போய் தொப்பி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க். இது யார் யாருக்கு இடையில இருக்கும்? ஏற்கனவே வீடு 2 பிரிஞ்சு கிடக்கு. ஒன்னு சூப்பர் டீலக்ஸ், ஒன்னு நார்மல் பிக் பாஸ். இதுல இருந்து 6 பேரு, இதுல இருந்து 6 பேரு, 3 ரவுண்டா வச்சிருக்காங்க. இதுல யார் வெற்றி பெற்றான்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு பாயிண்ட்ங்கிறதையும் வந்து கொடுத்துட்டாங்க. இது என்ன ஏது எப்படி இந்த போட்டி வந்து ப்ராசஸ் நடந்தது அப்படி எல்லாமே வந்து நல்ல முக்கியமா வந்து பல அடிதடிகள் நடந்திருக்கு. அது என்ன ஏது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எப்பயும் கேக்குறதா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் புடுங்கி வச்சுட்டு, நகைகள் எல்லாம் புடுங்கி வச்சுட்டு, சாப்பாடுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி, யூனிஃபார்ம் கொடுத்து ஒரு கேம் வீக்லி டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கான 2வது டாஸ்க். இதுல வின் பண்ணாங்கன்னா 500 பாயிண்ட். ஆனா இதுல கலந்துக்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து 6 பேரு, நார்மல் பிக் பாஸ்ல இருந்து 6 பேரு. அந்த 6 பேரும் கிட்டத்தட்ட அடிதடி சண்டை போட்டாதான் இந்த டாஸ்க்ல வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க். இதோட ப்ரோமோ பார்த்திருப்பீங்க, இருந்தாலும் வந்து இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆக்சுவலி வந்து ஆக்டிவிட்டி ரூம்ல வந்து சென்டர்ல வந்து ஒரு கேப் ஒண்ணு வச்சிருக்கோம். அதுல 2 பக்கமும், அதாவது விளையாட போற 2 சைட்லயும் வந்து ஒரு மேடை மாதிரி சின்ன மேடை இருக்கும். அதுல போய் அந்த கேப்பை எடுத்துட்டு போய் அந்த மேடையில தான் சைட்ல உள்ள மேடையில நின்னு கேப்பை போட்டுக்கிட்டோம்னா அவங்க தான் வந்து வெற்றியாளர். சரியா? இந்த ரவுண்ட் எப்படி வைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒருத்தரும், நார்மல் பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒருத்தரும் வந்து விளையாடணும். இவங்க 2 பேர்ல யாரு வந்து கேப் எடுக்கிறது போய் அந்த அவங்க மேடையில கேப் தலையில வைக்கிறாங்க, அவங்க தான் வின்னர். செகண்ட் ரவுண்ட் வந்து சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து 2 பேரு, நார்மல் பிக் பாக்ஸ்ல இருந்து 2 பேரு. அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட் வந்து சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து 3 பேரு, நார்மல் 3 பேரு. இப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் வந்துருவாங்க. இதுல 2 ஜட்ஜ், ஒருத்தர் நார்மல் பிக் பாக்ஸ்ல இருந்து வருவாரு, இன்னொரு வந்து சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து வருவாங்க. சரி, இதுல ஃபர்ஸ்ட் யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஜட்ஜ் யாரு அப்படின்னா, நார்மல் பிக் பாஸ்ல இருந்து வியானாவும், சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து வந்து கலையரசனும். அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்க நல்லாவே பாத்திருப்பீங்க, துஷார் வந்து நார்மல் ஹவுஸ்ல இருந்து வருவாரு, சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து நம்ம கானா வினோத் வருவாரு. 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட அடிதடி சண்டை தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு 2 பேருமே ஓடி போய் கேப் எடுக்க போறாங்க. எடுக்க போறப்ப ஃபர்ஸ்ட் துஷார் எடுத்துட்டாரு. ஆனா நம்ம கானா வினோத் சும்மா விடுவாரா? அடிதடி பிச்சு புடுங்கி, அதுவும் பல்லாலாம் அந்த கேப்பை கடிச்சு பிச்சு எடுத்து கடைசியில வந்து உருண்டு பிறண்டு கடைசியில வந்து கானா வினோத் வெற்றி பெற்றாருங்க. இதுல பார்த்தோம்னா துஷார் பயங்கரமா டென்ஷன், ஏன்னா அப்படி அடிக்கிறீங்க, மெயின் பாயிண்ட்ல அடிச்சிட்டீங்க அப்படி இப்படின்னு சொன்னாப்ல, சண்டைனா சட்டை கிளியத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து அடி விழுந்துச்சுங்க. இதுல ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அது கானா வினோத் அந்த கேப் எடுத்து அடிதடி சண்டைக்கு அப்புறம் வந்து கேப் எடுத்து தலையில வச்சுட்டாரு. செகண்ட் ரவுண்ட்ல யார் யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து எஃப்ஜேயும் ரம்யாஜோவும் வராங்க. நார்மல் பிக் பாஸ்ல இருந்து வந்து கெமியும் கமருதீனும் வராங்க. சரியா? இதுல நல்லாவே தெரியும் கெமியும் கமருதீனும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். எஃப்ஜே நல்லா விளையாடுவாப்ல, ஆனா வெயிட் இருக்கிறதுனால வந்து கமருதீன் தூக்கி போட்டு பந்தாடி எல்லாம் விளையாண்டுருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த பக்கம் ரம்யாஜோ சூப்பரா விளையாண்டாங்க. 2 பேருமே 2 சைட்ல இருந்து வராங்க. ஒரு கேப் தான் வச்சிருக்காங்க, எடுக்க வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரம்யாஜோ எடுத்துட்டாலுமே அதை கெமி எப்படி போடுவாங்கன்னு தெரியும். ஸ்போர்ட்ஸ் வந்துட்டா கெமியா இருக்க மாட்டாங்க. சரியா? அந்த அளவுக்கு வந்து ரம்யாஜோட்ட புட்டிங்கி இழுத்து அப்படி இப்படின்னு சண்டை போட்டு ஒரு பக்கம் எஃப்ஜேயை வந்து கமருதீன் தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி வந்து விளையாண்டு கடைசியில வந்து கெமி வெற்றி பெற்றுட்டாங்க. அதாவது வந்து கெமியும் கமருதீனும் கடைசியில வந்து கேப்பை வந்து தான் ஸ்டேஜ்ல போய் வச்சு தலையில வச்சு வெற்றி பெற்றுட்டாங்க. செகண்ட் ரவுண்ட்ல வந்து நார்மல் பிக் பாஸ்ல வின் பண்ணாங்க. தேர்ட் ரவுண்ட் தான் இம்பார்ட்டன்டான ரவுண்டு. அதுல 3 பேர் கலந்துக்கிறாங்க. சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து யார் யார் வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனி, சபரி அண்ட் வாட்டர்மெலன், இவங்க 3 பேர் வந்திருந்தாங்க. நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வந்து விக்கல்ஸ் விக்ரம், சுபிக்ஷா, பிரவீன்ராஜ், இவங்க 3 பேருமே வந்திருந்தாங்க. இவங்க 2 பேர் இதுல வந்து 2 பேர் டிஃபென்ஸ் பண்ண ஒருத்தர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விளையாண்டாங்க. இதுல வசர் அடிச்சோடனே 2 பக்கமும் ஓடி வந்திருந்தாங்க. ஒரு கேப் தான் வச்சிருந்தாங்க. ஓடி வந்த நம்ம பிரவீன்ராஜ் இருக்கார்ல, அப்படியே சாஸ்தானமா விழுந்துட்டு ஆப்போசிட்ல வராம அந்த பக்கம் ஓடிட்டாரு. வந்து சபரி சைடு போய் வந்து கேப் வச்சு நின்னுட்டாரு. அது செல்லாதுல, மறுபடியும் தான் சைடு தானே வந்து அந்த மேடையில நிக்கணும். அது மாதிரி வந்து தான் சைடுல வந்து அந்த சின்ன ஸ்டேஜ்ல வந்து பிரவீன்ராஜ் வச்சு ஈஸியா வின் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 கேம் கூட கொஞ்சம் அடிதடி இருந்தது. இந்த இதுல வந்து ஈஸியா வந்து கேப்டன் பிரவீன்ராஜ் வந்து வச்சு ஜெயிச்சிட்டாரு. ஆக மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல சூப்பர் டீலக்ஸ் வெற்றி பெற்றாங்க. அடுத்த 2 கேம்ல வந்து நார்மல் பிக் பாஸ்ல வெற்றி பெற்றாங்க. மொத்தமே இதுல வந்து 500 பாயிண்ட்ங்க. 500 பாயிண்ட் வந்து இப்ப நார்மல் பிக் பாஸ்க்கு கிடைச்சது. இதுல விக்கல்ஸ் விக்ரம் சொன்னாப்ல, அடுத்த கேம்ல நான் ஜெயிச்சே ஆவேன், எங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொன்னாப்ல. அது மாதிரியே வந்து செம சண்டை போட்டு வின் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து இந்த ப்ரோமோ காமிச்சது. இதுல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடிதடி இருந்தாலும் துஷாரா பாராட்டலாம். எவ்வளவுதான் அடிச்சாலும் துஷார் வந்து கடைசியில வந்து ஸ்போர்ட்டிவா கை கொடுத்தாப்ல. அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா தான் விளையாண்டாப்ல. ஆனா கொஞ்சம் அரகண்டா விளையாண்டது வந்து நம்ம கானா வினோத் தான். கொஞ்சம் அப்படி இப்படின்னு புடுங்கிறது, கடிச்சு பிடிச்சி இழுக்கிறது. இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் தானே, அதான ஜட்ஜ் முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்து வியானாவும் கலையரசனும் கரெக்டான ஜட்ஜ் முடிவு கொடுத்து வந்து இதுல வெற்றி பெற்றது வந்து நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ் தாங்க. இதான் வந்து இந்த செகண்ட் டாஸ்க் மூலம் வந்து 500 பாயிண்ட் வந்து நார்மல் பிக் பாஸ்
வாங்கினாங்க. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.